ரேஷன் தான் கொடுக்கலையே எங்களுக்கு. யார் கொடுத்தா? இங்கே எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாமா. இங்கே நாங்கள் வாங்குறதும் கிடையாது. இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு ரேஷன் கேளுங்க. சொல்லுங்க. அதாவது 3 மாசத்துக்கு மேல கை வைக்கலன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கார்டு டீஸ் ஆயிடும். வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம்மா. நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோமே. எங்களுக்கு வேண்டாம், வேண்டாம். படி ஒண்ணுமே வேண்டாம். நாங்க உங்களை தேடி வரல, நீங்க தான் எங்களை தேடி வரீங்க. நாங்க எதுவுமே வேண்டாம். நாங்க கோர்ட்ல கேஸ் நடக்குமா? நீங்க எங்களை போட்டு டெய்லி துன்புறுத்தில என்ன காரணம்? ஆமா, டெய்லி வரையில என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க கேட்கறதுக்கு நான் என்ன சொல்லுதேன்? கோர்ட்ல கேஸ் நடக்கு, 3 கேஸ் நடக்கு. ஒன்று எலெக்ஷன் கேஸ், இது 650 பேருக்கு நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம். ஒன்று லேபர் கோர்ட்டில் எங்கள் பணம் கிடக்கு, 2வது கேஸு. 3வது உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்கோம். இதுக்கு மேலேயும் நீங்கள் அதிகாரி பூரா வந்து டெய்லி எங்களை நைட்டு பகலும் கும்பலுக்குன்னா நாங்கள் என்ன செய்ய? மருந்தை குடிச்சிட்டு சாவை தான் செய்யணும். அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்களா நீங்கள்? இல்லை, எப்படி நான் கேட்கேன்? 6 மாதம் ரேஷன் இல்லாமல் நீங்கள் சாப்பிடாம பண்ணியே கிடப்பிலாமா? அந்த காட்டுக்குள்ள மனச்சாட்சி வேணும்லாமா? சரி, படித்தவங்க தானே. சும்மா அதெல்லாம் நீங்க அர்த்தம் இல்லாம செஞ்சுட்டு இப்ப எங்களை கோபப்படுறதுக்கு நீங்க டெய்லி வந்து துன்புறுத்தியில காரணம் என்ன? உங்களுக்கு வேணுமா? எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். எங்களுக்கு மாஞ்சொல்ல ஓட்டு கொடுங்க, ரேஷன் கொடுங்க. இல்லைன்னா எதுவும் பேசாதங்க. உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க. நாங்க உங்கள்கிட்ட வந்து கெஞ்சலையே. அதுதான் உங்க வேலையை தான். நான் அதான் சொல்லுவேன். எங்களுக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு கிடையாது. நாங்க இங்கே வந்தாட்டும் அரை கஞ்சி அதையும் குடிக்க விடாம ஆகிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் நடக்கல. அரை வயிற்று கஞ்சி குடிக்கிறதுக்காக பாடுபட்டுங்க பாருங்க. கடன் தண்ணியை வாங்கி புலப்பண்ண இருக்கோம். இதையும் வந்து எங்களை வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்கீங்க. உண்மை தானே? நீங்க யோசனை பண்ணுங்க சார். எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. அதாவது எங்களுக்கு கொடுத்தா ஓட்ட மாஞ்சோல கொடுங்க சார். கொடுங்க. ஆமா, மாஞ்சோல ஓட்ட கொடுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன சார் பிரச்சனை? இல்லம்மா, இப்போ என்னன்னா சட்டமன்ற தேர்தல் வருது. இங்க ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு ஓட்டர் ஐடிக்கு படிவம் 6 இருக்கு. விருப்பமா? விருப்பம் போட்டோ எடுக்கணும். நான் 2 பேசிக்கிட்டேன். பேசுறது பெரிய அதிகாரி கிட்ட பேச மன்னிச்சுக்கோங்க. நாங்க 6 மாசம் ரேஷன் வாங்கல. ஏன் எங்களை ஒரு நாள் கூட நீங்க ரேஷன் வாங்கலன்னு யாராவது கேட்க வந்தீங்களா? எந்த அதிகாரி வந்தாங்களா? சும்மா போட்டு பைத்தியக்காரனா ஆக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு அரசாங்கம் என்னையா செய்யுது? இது அரசாங்கம் ஐயா. அங்கங்க வேலை பார்த்துக்கிட்டு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதையும் கெடுக்கிறதுக்கு டெய்லி வந்து எங்களை துன்புறுத்திட்டு இருக்கு. யாராட்டி எந்த அதிகாரியாட்டி வந்து கேட்டீங்களா? இந்த ஓட்டுக்கு மட்டும் ஓடி ஓடி வரையல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவன் வாடகைக்கு வீடு எடுத்து பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான். அதையும் வந்து டெய்லி வந்து பாடாப்படுத்திட்டு. உங்க கவர்மெண்ட் இப்படித்தான் நடத்தும். உங்க கவர்மெண்ட் உங்களே தீய வச்சு தான் கொடுத்தணும். எது நல்லது செய்யணுமோ அதற்கெல்லாம் கவர்மெண்ட் வராது. எதெல்லாம் கெடுக்கிறதுக்கு வரையில அதை பூரா செய்யுங்க. சூப்பரா இருக்கு. உண்மை தானே சார்? ஏதாவது தப்பு இருக்கா? 6 மாசம் ரேஷன் கொடுக்கல. இந்த கலெக்டர் என்ன செஞ்சாரு? போகணும், கண்டிப்பா போடுங்க. அதுக்கு தான் நான் பேசுனது. சும்மா போட்டுக்கிட்டு எலெக்ஷன் சும்மா எங்களை பாடாப்படுத்திட்டு இருக்கு. ஒரு அதிகாரி வந்தாங்களா எங்களை பாக்கிறதுக்கு? ஓடி அழகியா ஓடி வாங்க. நாங்களே அங்கே பிச்சை எடுத்து கஞ்சி குடிச்சுக்கிட்டு கொண்டுருவாங்க போல இவங்க அதிகாரி.